Hi guys, இந்த வீடியோல pseudo element எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்ப body tag குள்ள நான் p tag ஓபன் பண்ணிக்கிறேன். p tagல ஒரு paragraph காப்பி பண்ணிருக்கேன். அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது என்ன paragraphனா what is CSS அதுக்கான ஆன்சர் paragraph தான் இது. இப்போ வந்து இந்த style tag குள்ள p tag கால் பண்றேன். இப்போ நான் ஒரே ஒரு கோலன் போட்டா இது என்ன சொல்லுவோம்னா pseudo class ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே டபுள் கோலன் போட்டா இது pseudo element ஆயிடும். ஓகேவா? இப்போ pseudo elementல first element என்ன பார்க்க போறோம்னா first hyphen letter அத பார்ப்போம். ஓகேவா? first hyphen letter இங்க பாருங்க இந்த paragraphல first letter இது C. இப்போ இந்த C ன்ற லெட்டருக்கு மட்டும் நாம ஸ்டைல் பண்ண போறோம். ஓகேவா? அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. இப்போ அந்த கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ரெட் ன்னு கொடுக்கிறேன். ரெட். இப்போ இந்த paragraphல இந்த C ன்ற லெட்டர் மட்டும் ரெட் கலர் வரும். ஓகேவா? அதே நேரத்துல நான் என்ன பண்ண போறேன்னா font size மட்டும் இன்கிரீஸ் பண்றோம். ஓகேவா? font size ஒரு 200% அந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? சரி ஓகே. இப்போ நம்ம அவுட்புட் எப்படி பார்க்கலாம். இன்னும் லைவ்ஸ் இருந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நான் Chrome browser போறேன். பாத்தீங்களா C ன்றது ரெட்டா இருக்கு. அதே நேரத்துல font size வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேவா? சரி. இது என்ன எலிமெண்ட்னா first hyphen letter. ஓகேவா? அதே மாதிரி first hyphen line ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஓகேவா? அத பார்க்கலாம். first hyphen line. ஓகே. ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா டெக்ஸ்ட் கலர் நான் ரெட் ன்னு கொடுக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் கலர் எல்லாமே ரெட் ஆயிடும். ஓகேவா? இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு font hyphen variant. ஓகேவா? இதுல small hyphen caps. ஓகேவா? எல்லாமே கேப்ஸா தான் இருக்கும். பட் ஸ்மால் கேப்ஸ் இது பிக் கேப்ஸா இருக்கும். மீதி எல்லாமே ஸ்மால் கேப்ஸா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே பாருங்க. ஓகேவா? இது கேப்ஸ் தான் எல்லாமே. ஓகேவா? இங்க பாருங்க இந்த S வந்து நம்மளோட paragraphing கேப்ஸ்ல இருக்கு. அதனால ரொம்ப பெருசா இருக்கு கேப்ஸ் இல்ல. பட் இது எல்லாமே ஸ்மால் லெட்டர் இருக்கும். அதனால ஸ்மால் கேப்ஸ். ஓகேவா? சரி இது ஒரு ஸ்டைல். ஓகேவா? இது ஃபுல்லாமே ஃபர்ஸ்ட் லைனுக்கானது. ஓகேவா? இது மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கானது. ஓகே நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு எலிமெண்ட் இருக்குன்னா அடுத்தது ஒரு h1 tag ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? h1 tag குள்ளார டபுள் கோலன் வச்சுக்கிறேன். டபுள் கோலன் வச்சிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா பிஃபோர். ஓகேவா? பிஃபோர்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. இந்த எலிமெண்ட் என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நான் h1 tag கீழ ஓபன் பண்ணிக்கிறேன். பாடி tag குள்ளார h1 tag குள்ளார தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ எழுதிக்கிறேன். ஓகேவா? தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ இந்த h1 tag நான் இங்க கால் பண்ணனும். ஓகேவா? கால் பண்ணிட்டு இப்போ என்ன யூஸ் பண்ணலாம்னா கண்டென்ட் ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஓகேவா? கண்டென்ட் ஆட்ரிபியூட்டுக்குள்ளார டபுள் கோலன் கொடுத்துக்கிட்டு இப்போ TDS நான் கொடுத்துக்கிறேன். TDS கொடுத்துட்டு கோலன் பிராக்கெட் இந்த மாதிரி ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி இப்போ என்ன ஆகும்னா பிஃபோர்ன்ற எலிமெண்ட் என்ன பண்ணுனா கரெக்டா h1 tagல இருந்து ஃபர்ஸ்ட் ஓகே ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த இடத்துல போய் ஆட் ஆயிடும். இந்த தமிழ் இருக்குல இந்த இடத்துல போய் ஆட் ஆயிடும். ஓகேவா? இதுதான் பிஃபோர் ஓட எலிமெண்டோட அட்வான்டேஜ். பாருங்க பாத்தீங்களா TDS கோலன் ஒரு பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்களோட பிஃபோர்ன்றது உங்களோட h1 tagல ஃபர்ஸ்ட்ல போய் அட்டாச் ஆயிடும். ஓகேவா? அது என்னென்ன கொடுக்குறோம் அந்த இடத்துல நம்ம சேஞ்சஸ் வேணா பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த கண்டென்ட் மட்டும். ஓகேவா? இந்த கண்டென்ட் இருக்குல இந்த கண்டென்ட் மட்டும் வேணா கலர் ப்ராப்பர்ட்டி மூலமா நான் எடிட் பண்ண பண்ணிக்கலாம். ஓகேவா? கலர் ரெட் பாருங்க இந்த கலர் ரெட்ன்றது h1 tagல இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் அஃபெக்ட் ஆகாது. இந்த TDS இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? பாத்தீங்களா இந்த TDS இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகே இப்போ இந்த இடத்துல கண்டென்ட் பதிலா ஏதோ இமேஜ் கொடுக்கணும் ஆட் பண்றோம் நினைக்கிறோமா ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதே இடத்துல என்ன பண்ண போறீங்கன்னா URL ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஓகேவா? URL இதுக்குள்ளார நான் smiley.png ன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். ஓகேவா? என்னோட ஃபோல்டருக்குள்ளார பாருங்க smiley.png அந்த இமேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அந்த இமேஜை வந்து எங்க கால் பண்றேன்னா என்னோட h1 tagல பிஃபோர்ன்ற எலிமெண்ட் இங்க ஃபர்ஸ்ட்ல வரும். ஓகேவா? அந்த இமேஜ் சரி ஓகே செக் பண்ணிக்கலாம். இப்போ கலர் வந்து கலர் ஆட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேவா? அது மட்டும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா நான் ஓவர் ஜூமிங்ல வச்சிருக்கேன். ஓகேவா? பாத்தீங்களா ஜூமிங்ல வச்சிருக்கேன். பட் நமக்கு வேண்டிய அவுட்புட் வந்துருச்சு நமக்கு. ஓகேவா? பிஃபோர்ல இமேஜ் வந்து அதே மாதிரி அடுத்தது வேற என்ன எலிமெண்ட் இருக்குன்னா ஆஃப்டர் ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஓகேவா? இது என்னன்னா ஒரு h1 கரெக்டா என்ன பண்ணலாம்னா ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இதே h2 டேகா மாத்திக்கலாம். இப்போ h2 டேக்ல என்ன பண்ணணும்னா இதே சேம் கான்செப்ட் தான் h2 கோலன் ஆஃப்டர். ஓகேவா? ஆஃப்டர்னா லாஸ்ட்ல போய் உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேவா? இப்போ கண்டென்ட் இதில் வச்சுக்கலாம். கண்டென்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள டபுள் கோலன் வச்சுக்கலாம். கோலன் வச்சுக்கிட்டு இப்போ பிராக்கெட் கோலன் TDS கொடுத்துக்கலாமா? ஓகே முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதே சேம் இதுதான் கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிப்போம். கலர் ரெட்னு நம்ம கொடுத்துக்கலாம். ரெட் ஓகே இப்போ
ஸ்டூடியோன்னு இருக்குல்ல அந்த ஓ பக்கத்தில் போய் ஆட் ஆகும் ஓகேவா. இது ஆஃப்டர் எலமெண்ட்டோட அட்வான்டேஜ். ஓகே பார்த்தீங்களா, தமிழ் ஆல்பஸ் ஸ்டூடியோ H2 டேக், இது ஃபுல்லாக H2 டேக் தான். இந்த TDSன்றது ஆஃப்டர் எலமெண்ட் மூலமாக வந்திருக்கு ஓகேவா. இது சுடோ ஆஃப்டர் எலமெண்ட் மூலமாக வந்திருக்கு. ஓகே அதே இடத்துல நம்ம வேணும்னா URLsன்ற ப்ராப்பர்ட்டி மூலமாக நம்ம இமேஜஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. URLs smiley.png ஓகேவா. ஓகே பார்த்தீங்களா இமேஜ் வந்துச்சு. சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு UL டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். UL டேக்குள்ளார LI டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேவா. LI டேக்கில் வந்து வெறும் தமிழ் மட்டும் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் LI டேக் இருக்குது, இதில் வந்து டெவலப்பர் நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு LI டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன், இல்லை ஸ்டூடியோ நான் வச்சுக்கிறேன் ஓகேவா. ஓகே இது அப்படியே சேமாக காப்பி பண்ணி அப்படியே அடுத்து OL டேக்காக மாற்றிக்கிறேன் ஓகேவா. LI டேக்னா அன்ஆர்டர்டு லிஸ்ட், OL டேக்னா ஆர்டர்டு லிஸ்ட் ஓகேவா. ஓகே இப்போ நம்ம அவுட்புட் போய் பார்க்கலாம். OL ஓகே பார்த்தீங்களா நமக்கு வந்துடுச்சு ரெண்டுமே. LI இது வந்து OL டேக், இது வந்து LI டேக். சாரி தப்பாக சொல்லிட்டேன். இது வந்து UL டேக் ஓகேவா. UL அன்ஆர்டர்டு லிஸ்ட், இது வந்து OL டேக் ஆர்டர்டு லிஸ்ட். ஆர்டர் டேக்கில் 1 2 3 வந்திருக்கும். அன்ஆர்டர்டு லிஸ்ட்டில் வெறும் டாட் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. சரி ஓகே இதை இப்போ நம்ம என்ன எடிட் பண்ண போகிறோம்னா இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட்டை நம்ம ஸ்டைல் பண்ண முடியாது ஓகேவா. நம்ம டெக்ஸ்ட்டை வேணால் ஸ்டைல் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு டாட்டு இங்கே இருக்க நம்பர்ஸ்லாம் ஸ்டைல் பண்ணிருக்க மாட்டீங்க ஓகேவா. அது எப்படி ஸ்டைல் பண்ணுவோம்னா நம்ம சுடோ எலமெண்ட் மூலமாக ஸ்டைல் பண்ணுவோம் ஓகேவா. இப்போ உதாரணத்துக்கு நான் மேலே போய்க்கிறேன் ஸ்டைல் டேக்குள்ளார. ஸ்டைல் டேக்குள்ளார போய் என்ன பண்ண போகிறோன்னா ஓகேவா டபுள் கோலன் வச்சுக்கோங்க, மார்க்கர் கொடுத்துக்கோங்க. மார்க்கர் கொடுத்துட்டு மார்க்கருன்றது சுடோ எலமெண்ட் ஓகேவா. அது ஒரு எலமெண்ட் எப்படி ஆஃப்டர் ஒரு எலமெண்ட் இருக்கும் அதே மாதிரி மார்க்ன்ற ஒரு எலமெண்ட் ஓகேவா. இந்த எலமெண்ட் என்ன பண்ணணும்னா கலர் நம்ம கொடுப்போம், கலர் ப்ராப்பர்ட்டி ரெட்டு. அதேமாரி இப்போ ரெட்டு கொடுத்தா என்ன நடக்கும் பாருங்கள் ப்ரௌசரில் பார்த்தீங்களா. இங்கே இருக்க டாட்ஸு இங்கே இருக்க 1 2 3 எல்லாமே ரெட் கலர் ஆகிடுச்சா. ஓகே இதுதான் இது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோன்னா சுடோவில் மார்க்கர் எலமெண்ட் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் ஓகேவா. இதை வேணும்னா சரி உங்களுக்கு இதில் ஏதாவது ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா கூட நம்ம இன்க்ரீஸ் வேணால் பண்ணிக்கலாம் ஓகேவா. இங்கே பாருங்க நான் இந்த இடத்துல H2 இந்த இடத்துல UL டேக் OL டேக் நான் மென்ஷன் பண்ணல. நான் வெறும் டபுள் கோலன் வச்சேன்னா இந்த பாடி டேக்குள்ளே இருக்க எல்லா மார்க்கருமே செலக்ட் ஆகிடுது ஓகேவா. இப்போ வந்து இந்த இடத்துல நான் UL கொடுத்தேன்னா இந்த UL டேக்கில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் ஓகேவா. கரெக்டு தானே. அப்போ நான் இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கலன்னா பாடி டேக்கில் இருக்க எல்லா மார்க்கருமே ஓகேவா. உதாரணத்துக்கு இந்த LI OL எல்லாமே செலக்ட் ஆகிடுது. அதனால தான் எனக்கு ரெண்டுத்துலையுமே அஃபெக்ட் ஆகுது எனக்கு. ஓகே இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன கொடுக்கணும்னா ஒரு 20 பிக்சல் அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. 20 பிக்சல் ஓகே பார்த்தீங்களா பெருசாகிடுச்சு. ஓகே ஓகே இன்னொரு லாஸ்ட் ஒரு எலமெண்ட் இருக்குது அதை மட்டும் பார்த்துடலாம். டபுள் கோலன் வச்சுக்கிறேன். இப்போ என்ன எலமெண்ட் இருக்குன்னா செலெக்ஷன் ஒரு எலமெண்ட் இருக்குது ஓகேவா. இது ரொம்ப சூப்பரான எலமெண்ட். இது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா கலர் ரெட் ஓகேவா. அவுட்புட் பாருங்கள் சூப்பராக இருக்கும். ரெட்டு கலர் வந்து ரெட்டாக கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல, பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் எல்லோன்னு நான் கொடுக்குறேன் ஓகேவா. எல்லோ ஓகே ரெட் எல்லோ ஓகே நமக்கு அவுட்புட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே ரெட் எல்லோ கொடுத்துரும். இப்போ என்ன நடக்கணும்னா இந்த செலெக்ஷன்ற இந்த எலமெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் ப்ரௌசரில் செலக்ட் பண்ணுறீங்க ஓகே. உதாரணத்துக்கு நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது இப்போ எனக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கலர் இருக்குது கரெக்டாக. டெக்ஸ்ட் கலர் அதே சேம் ஒயிட் தான் இருக்குது. பட் இந்த செலக்ட்ன்ற இந்த எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுனால டெக்ஸ்ட் கலர் வந்து இந்த மாதிரி செலக்ட் ஆகும்போது ரெட் கலர் ஆகும் ப்ளஸ் பேக்ரவுண்ட் கலர் வந்து மஞ்சள் கலர் ஆகும் ஓகேவா. சரி நம்ம அவுட்புட் பார்க்கலாம் வாங்க. ஓகே உதாரணத்துக்கு நம்ம ஒரு பேராகிராஃப் போட்டோம் ஓகேவா. இது செலக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. செலக்ட் பண்ணோன்னே என்ன எப்படி வருது மட்டும் பாருங்க ஓகேவா. பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ வருது, டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட் ஆகுது ஓகேவா. இப்போ நான் கமெண்ட் அவுட் பண்ணிட்டு வேணா உங்களுக்கு வேணா காட்டுறேன். இந்த அப்படியே நான் கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் அவுட் பண்ணிட்டு இப்போவுமே நான் செலக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. செலக்ட் பண்ணால் இப்படி நார்மலாக செலக்ட் ஆகுது ஓகேவா. பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ, டெக்ஸ்ட் கலர் ஒயிட் ஓகேவா. இந்த மாதிரி இருக்கக்கூடாது எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி மாற்றுறேன். அது எப்படி மாற்றினேன் செலக்டர்ன்ற எலமெண்ட் மூலமாக நான் மாற்றுறேன் ஓகேவா. ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.